गाइस ஒருவடியா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சாரி ரிலீஸ் இல்ல, லீக் ஆயிடுச்சு. ஜனநாயகன் பட காட்சிகள் இணையத்தில் ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியானி ஜனநாயகன் முழு படமும் இணையத்தில் வெளியானதால் படக்குழுவினர் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அந்த லீக்கான ஃபுல் படம் HD பிரிண்ட்ல 2Kல இப்ப என் கையில இருக்கு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அந்த படத்தை எங்க போய் டவுன்லோட் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணுன்றத ஃபுல் டீடைல் நான் சொல்றேன். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்முடைய அண்ணன் தளபதி விஜய் அவர்களும் மோனிகா அவர்களும் பொரோட்டா அவர்களும் பொரோட்டா அவர்களும் இன்னும் மற்றும் பலர் சேர்ந்து இணைந்து நடித்து வெளிவர வேண்டிய படம் தான் ஜனநாயகன். இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி KVN ப்ரொடக்ஷன்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா உரிய சான்றிதழ் இல்லாத ஒரே காரணத்தினால அந்த படத்தை அப்படியே முடக்கினாங்க. சரி ஜனவரியில தான் வரல, அடுத்த மாசம் பிப்ரவரியில வரும்னு எதிர்பார்த்தாங்க, பிப்ரவரியில வரல. சரி இந்த ஏப்ரல் மாசத்துல எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆயிருன்னு நினைச்ச மாதிரியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா OTTலயோ தியேட்டர்லயோ இல்ல. இந்த படத்தை இவங்க தான் லீக் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது. இல்ல அவங்க லீக் பண்ணல, இவங்க தான் லீக் பண்ணாங்கன்னு சொல்லி இன்னொரு கூட்டம் சொல்லுது. இவங்க யாருமே லீக் பண்ணலையா, ப்ரொடக்ஷன்ல இருந்தே லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு சில கூட்டம் சொல்லுது. ஆனா ப்ரொடக்ஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்க காசு பார்க்க முடியாது, வசூல் வராது, அதனால அவங்களும் ரிலீஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பல பேர் நம்பினாங்க. ஆனா கடைசியில சில பேர்ல பல பேர் என்ன சொன்னாங்கன்னா அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணாரு அப்படின்ட்டாங்க. You know that Vijay team themselves leaked Jannayan footage, but you can't prove it. ஆனா 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் கிட்டத்தட்ட 6 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜனநாயகன் படம் லீக் பண்ணதுக்காக. சோ அவங்க தான் பண்ணாங்க, கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஆனா இதோட பெரிய டிராபேக் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 500 கோடி செலவு பண்ணி தான் இந்த படத்தை அவங்க எடுத்து முடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் லீக் ஆன காரணத்தினால பல பேர் இந்த படத்தை பார்த்திருப்பாங்க, யாரும் தியேட்டருக்கு வர மாட்டாங்க. ஆனா இப்ப ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க தளபதி வந்து பிளாப்பான படத்தை 300 கோடி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஜனநாயகன் படம் 500 கோடி அடிச்சாலுமே அதுல ப்ராஃபிட்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்க 500 கோடி ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ண அந்த 500 கோடி அவங்களால திருப்பி எடுக்க முடியுமே தவிர்த்து அதுக்கு மேல ப்ராஃபிட் அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் சம்பந்தமான படம் தான். சோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் நினைச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட லாஸ் வந்து அவருக்கும் KVN ப்ரொடக்ஷன் தான் வரும். எலெக்ஷனுக்கு எடுத்த படம் லீக் ஆனா தான் நாங்க கவலைப்படணும், எலெக்ஷனுக்கு எடுத்த படம் லீக் ஆனா நீங்க தான் கவலைப்படணும். ஐயோ தளபதி ஃபேன்ஸ் ஏன் இந்த மாதிரிலாம் போடுறீங்க? அவன் அங்க படம் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவ்வளவு கவலையில மன வருத்தத்துல இருக்கான். ஆனா அந்த பிரச்சனையில ஒரு கிளிகிளிப்பு கேக்குதோ, யார் மேல தப்பு இருந்தாலும் கடைசியில் லீக் ஆனது படம் தான். சோ KVN ப்ரொடக்ஷன் தான் பெரிய லாஸ் இருக்கும். இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லடான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு? எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல எப்படி இருக்கு? இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்படவில்லை.